அவனும் உங்க ஆள் உண்மைய சொல்லிட்டான். ஏன் சார் இந்த டிராமா? சொல்லுங்க, எதுக்காக சொல்லுங்க சார், எதுக்காக இதெல்லாம்? சொல்லுங்க சார். நான் கலாவதின்னு என்கிட்ட வேலை செய்யற பொண்ண கெடுத்துட்டேன். அவ அந்த விஷயத்த பிரேமா கிட்டையும் கல்பனா கிட்டையும் சொல்லிட்டா. அவங்க என்ன 10 பேருக்கு முன்னாடி செருப்பால் அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. எல்லா அமளியும் அடங்கட்டுன்னு 3 வருஷம் காத்திருந்தேன். ஒரு நாள் ஆபீஸ் முடிஞ்சு லேட் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா பிரேமா. அவளை கார்ல வச்சு மயக்க மருந்து கொடுத்து கெடுத்துட்டேன். ட்ரெஸ் இல்லாம போட்டோ எடுத்து நெட்லயும் போட்டுட்டேன். அவமானம் தாங்காம அவ ரயில் முன்னாடி பாஞ்சு செத்துட்டா. அவ லவ்வரான ஜாக்கின்னு ஒருத்தன் அவ சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. உடனே இவனை வேற மாதிரி லாக் பண்ண. அன்னைக்கு என் கார் ரிப்பேர் ஆனதால ராகுலோட கார்ல தான் நான் போனேன். என்கொயரி பண்ண ஜாக்கி ராகுல் தான் கொலைகாரன் நினைச்சிட்டான். அந்த சமயத்துல தான் ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சு இவனை மடக்கி என் எதிரியான கல்பனாவ இவன் கையால கொல்ல வச்சா அவ சாவா, இவன் கம்பி எண்ணுவான். 2 வேளையும் முடிஞ்சிடும்னு நினைச்ச. மாட்டிக்கிட்டேன். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு வார்த்தை கூட பேசல. ஏதோ முக்கியமான விஷயம் வேற சொன்ன. என்ன விஷயம் சொல்லு ஜாக்கி. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உன்கிட்ட சொன்னா நீ எப்படி ரியாக்ட் ஆவன்னு தெரியல. எதுக்கு இப்ப கண்கலங்கி பேசுற? என்னாச்சு? என்ன நீ மன்னிக்கணும். நீ என்ன தப்பு பண்ண நான் மன்னிக்கிறதுக்கு? நான் தப்பு பண்ணிருந்தா கூட எனக்கு மன்னிப்பு கிடைச்சிரும். ஆனா எதுவும் தெரியாத ஒரு அப்பாவிய ஒரு நல்லவளை தப்பு பண்ண வச்சதுக்கு எனக்கு எந்த ஜென்மத்திலையும் எங்கேயும் யாருக்கிட்டையும் மன்னிப்பே கிடைக்காது. என்ன ஜாக்கி இது? நீ இப்ப என்ன தப்பு பண்ணிட்ட? நீ இப்படி அழற? இருக்கிறதுலே மகா பாவம் ஒரு குருவி கூடு மாதிரியான அழகான குடும்பத்தை பிரிக்கிறது. நான் அதை செஞ்சுட்டேன். நீ யார் குடும்பத்தையும் பிரிக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு உன்னை நம்ப வச்சிருக்க. நான் பிரிச்சது உன்னையும் உன் புருஷனையும் தான். உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க ஊதி பெருசாக்கி குளிர் காஞ்சு உத்தமையா இருந்த உன்னை பேசி மயக்கி எனக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் மேல எனக்கு இருந்த பகை. என்னோட காதல் பிரேமாவ உன் புருஷன் தான் கார்ல வச்சு கெடுத்துட்டான்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் ராகுல் குடும்பத்தை பிரிக்கணும், அவனும் மனைவி இல்லாம அலையணும்னு எம்டியோட டீலுக்கு ஒத்துக்கிட்ட. உன்னை என் வழிக்கு இழுத்துக்கிட்ட. எம்டி கிட்ட பணத்தை வாங்கின அன்னைக்கு நீ அவனை பத்தி பிளாஷ்பேக் சொன்னப்போ என்னோட பிரேமா சாவுக்கு காரணம் எம்டியா தான் இருக்கணும்னு புரிஞ்சுது. உன் புருஷன் கார எம்டி யூஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சப்பதான் அவசரப்பட்டு அந்த நல்லவருக்கு நான் துரோகம் பண்ணது புரிஞ்சுது. எந்த பரிகாரம் பண்ணாலும் அவரோட மனைவியா உன்னை திருப்பி கொடுக்கறதுக்கு ஈடாகாதுன்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனா உன்னை உன் கனவு கிட்ட இருந்து பிரிச்ச நானே மறுபடியும் அவர் மனைவியா வாழுன்னு எப்படி சொல்றதுன்னு புரியாம தவிச்ச. தெரிஞ்சே துரோகம் பண்ற பொம்பளையா இருந்தா
இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டா. இது நான் மயக்கி கெடுத்த ஒரு அப்பாவியோட வாழ்க்கை பிரச்சனை. இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலைய உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமதான் இவ்வளவு நேரம் நான் யோசிச்சேன் கல்பனா. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. என்ன சந்திச்சதையும் என்கிட்ட உன்னை இழந்ததையும் ஒரு விபத்து மாதிரி கெட்ட கனவு மாதிரி நினைச்சு மனசுல இருந்து எரேஸ் பண்ணிடு கல்பனா, ப்ளீஸ். தயவு செஞ்சு அப்படி பார்க்காத. எனக்கு நீ எப்படியாவது புருஷன் கூட சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும். கல்பனா, குட் மார்னிங். காஃபி ரெடி. எந்திரி கல்பனா, இன்னில இருந்து உனக்கு பிடிச்ச காஃபிக்கே நானும் மாறிட்டேன். எந்திரி கல்பனா. கல்பனா, கல்பனா. கல்பனா, என்னாச்சு கல்பனா? கல்பனா, கல்பனா, கல்பனா. மன்னிக்க முடியாத தப்பை செய்து விட்டேன், மன்னியுங்கள் என்னை. கல்பனா.